ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஜாக்பாட்டான நியூஸ் தான் ஒன்று கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பழைய காயின்ஸ் இல்லை நோட்டுகள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சேல் பண்ணணும், அதன் மூலயமா நீங்கள் எவ்வளோ லாபங்கள் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு இதில் ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த பழைய நோட்டுகள், பழைய நாணயங்கள் வந்துட்டு அதிகமாக வாங்கிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆன்லைனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதை ஒரு பெரிய பிஸ்னஸாகவும் பண்ணிகிட்டு இருக்கிறது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பழைய நாணயம் நோட்டுகளுக்கு லட்சமாக பணம் உங்களுக்கு வேண்டுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான். ரிசர்வ் வங்கி என்ன சொல்லுகிறது, இதற்கு ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, பணம் வாங்குறதும் பணம் விற்கிறதும் உங்களோட விஷயம். ஸோ இதுக்கும் ஆர்பிஐக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இதன் மூலியமாக ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் நீங்கள் தான் பண்ணணுங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபுல் ரிஸ்க்கும் நம்மளுது தான். ஆனால் இதில் எந்த ஒரு ஸ்பேம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அமௌண்ட்டை வந்துட்டு ஆன்லைனில் தான் வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறீங்க. அதற்கான அமௌண்ட்டும் நீங்கள் தான் நிர்ணயம் செய்ய போகிறீங்க. அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த நோட்டை வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு ரிஸ்க் ரொம்ப கம்மி தான். சமீப நாட்களாக ஆன்லைனில் பழைய நாணயங்களையும் நோட்டுகளையும் விற்பனை செய்யும் போக்கு அதிகமாக உள்ளது. உண்மையில் இது நன்மையா? ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கு ஃபுல்லாக நம்மளது தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அமௌண்ட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஆன்லைனில் அப்லோட் பண்ணலாம். பழைய நாணயங்களுக்கு ஏன் இவ்வளோ மவுசு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் இப்போது பழைய நாணயங்களையும் நோட்டுகளையும் சேகரித்து வைப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. காரணம், அதற்கு லட்சங்களிலும் கோடிகளிலும் லாபம் கிடைப்பது தான். இது இப்போது ஒரு தொழிலாகவே மாறிவிட்டது. புழக்கத்திலிருந்து நீக்கப்பட்ட பழைய நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் ஆன்லைனில் அதிகம் தேவைப்பட்டுள்ளன. இவை அரிய வகைகளாக இருக்க வேண்டும். சிலர் அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த வகை நாணயங்களை வாங்கி செல்கின்றனர். விற்பவர்களுக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் லட்சாதிபதியாக ஆய்விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களிடம் ₹1 நாணயம் இருந்தால் அதை கொடுத்து 2.5 லட்சம் வரை சம்பாதிக்கலாம். எல்லாம் ₹1 நாணயத்துக்கும் பணம் கிடைத்து விடாது. அந்த நாணயத்தில் 1985ஆம் ஆண்டில் வெளியிட்டதாக இருக்க வேண்டும். மேலும் அதில் H என்ற குறியீடு இருக்க வேண்டும். அந்த நாணயத்தின் ஒரு பக்கம் சோழ கதிரும் மறுபக்கத்தில் அசோகர் தூணும் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு தான் வந்துட்டு நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இதை டீலுக்கு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ₹1 நாணயம், ₹2 நாணயம், ₹5 நாணயம், ₹5 நோட்டு, ₹2 நோட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ புழக்கத்தில் இருந்துட்டு வருது. குயிக்கர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் இதை வந்து விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்பகரமான ஒரு வெப்சைட் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ₹2 நாணயம் பார்த்திங்கன்னா 1994, 95, 2000 ஆகிய ஆண்டுகளில் வெளியிடப்பட்டவையாக இருக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. இந்த நாணயங்களுக்கான குயிக்கர் வெப்சைட்டில் 5 லட்சம் வரை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேம் இல்லாமல், நம்மளுக்கு ஃபேக்காக இருக்கிறது இல்லாமல், நம்ம வந்து ஒரிஜினலாக எங்கே இது கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். பழைய ₹2 நோட்டு ஆன்லைனில் ஏலத்தில் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகி உள்ளது. அரிய நாணயங்கள், நோட்டுகளை சேகரிப்போர் இவ்வளவு விலை கொடுத்து வாங்குகின்றனர். இந்த ₹2 நோட்டின் சீரியல் நம்பரில் 786 இருக்க வேண்டும். மேலும் ₹2 இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் கோட்டில் நோட்டில் வந்துட்டு முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் மன்மோகன் சிங் கையெழுத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த 776 அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கான சிறப்பான ஒரு எண் அப்படின்னு கருதப்படுறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் இந்த எண்ணை வந்து வாங்க முன் வருவாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. உங்களிடம் பழைய ₹5 நோட்டு இருந்தாலும் அதை வைத்து ₹30,000 வரலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டில் ஒரு டிராக்டரின் படம் இருக்க வேண்டும். அதிலும் 786 என்ற சீரியல் எண் இருந்தால் இன்னும் கூடுதல் டிமாண்ட் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டு உங்களிடம் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான்.
ஜாக்பாட் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களிடம் பழைய 10 ரூபாய் நோட்டு இருந்தால் அதை விற்று 5 லட்சம் வரை சம்பாதிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா அதுலேயும் 776 அப்படிங்கிற சீரியல் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த 786 அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணி கேட்குறாங்கன்னா, கண்டிப்பாக முஸ்லீம்ஸ்க்கு பிரசித்த ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர் வச்சு தான் அவங்க அடுத்தது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அதை அவங்க பே பண்ணி வாங்குறாங்க. அந்த அமௌண்ட்டு கொடுத்து எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை பே பண்ணி வாங்கிக்கிறாங்க. இந்த அரிய வகை நோட்டுகளுக்கு மேற்சொன்னால் அதே விலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் விற்கும் சமயத்தில் அதற்கான தேவை மற்றும் வாங்குவோரை பொறுத்து அதன் விலை இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கிடைக்கலாம். இது முழுக்க அதிர்ஷ்டம் மற்றும் தேவையை பொறுத்தது. சமீப நாட்களாக பழைய நாணயங்கள் மற்றும் நோட்டுகளை வாங்கி விற்கும் போக்கு தீவிரமடைந்துள்ளது. பலர் பழைய நோட்டுகளை மற்றும் நாணயங்களை ஆன்லைனில் மற்றும் ஆஃப்லைனில் தளங்களில் விற்பனை செய்து வருகின்றனர். இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி சமீபத்தில் ஒரு முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. ஓகேங்களா? பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் தளங்களில் விற்பனை செய்வதற்கு சில மோசடி அமைப்புகள் ரிசர்வ் வங்கியின் பெயர் மற்றும் லோகோவை பயன்படுத்துவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அப்படி நீங்களும் பழைய நாணயங்கள் மற்றும் நோட்டுகளை விற்கவோ அல்லது வாங்கவோ தயாராக இருந்தால் முதலில் ரிசர்வ் வங்கியின் இந்த தகவலை கண்டிப்பாக சரிபார்க்கவும். அதாவது ஆன்லைன் மோசடி செய்பவர்கள் தொடர்ந்து வாடிக்கையாளர்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றனர். இதற்காக தினமும் புது வழிகளை கண்டுபிடித்து வருகின்றனர். இது குறித்து ரிசர்வ் வங்கி தனது அதிகாரப்பூர்வமாக ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியின் பெயர் மற்றும் லோகோவை சில நிறுவனங்கள் தவறாக பல்வேறு ஆன்லைன் ஆஃப்லைன் தளங்கள் மூலமாக பயன்படுத்துகின்றன. இந்திய ரிசர்வ் வங்கியின் கவனத்திற்கு வந்துள்ளது. பழைய நோட்டுகள், பழைய ரூபாய் காயின்கள் விற்பதற்கு கட்டணம், கமிஷன் அல்லது வரிகளை மக்களிடம் ரிசர்வ் வங்கி கேட்பது இல்லை. இது போன்ற எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவும் இல்லை. இது போன்ற பரிவர்த்தனைகளுக்கு யாரிடமும் கட்டணம் அல்லது கமிஷன் எதுவும் கேட்பதில்லை. அதே போல இவ்வாறாக செயல்பாடுகளுக்கு எந்த ஒரு பொறுப்பும் ஏற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களோட தனிநபர் விஷயம். அதாவது தனிநபருக்கும் எந்த ஒரு அங்கீகாரத்தையும் ரிசர்வ் வங்கி வழங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு முழுக்க உங்களுடைய ரிஸ்க் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதற்காக வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது அப்படிங்கிற எந்த தடையும் அவங்க விதிக்கலை. ஆனால் வாங்கினா விற்றா அதில் ஏதாவது விஷயங்கள் நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சின்னா அதற்கு ரிசர்வ் வங்கி பொறுப்பேற்காது. இந்த மாதிரி லோகோவோ இல்லை வந்துட்டு அமௌண்ட்டோ கட்டணமோ ரிசர்வ் வங்கி வந்து கேட்கல அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு வந்துட்டு முழுக்க நீங்களே பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதேனும் தவறுகள் நடந்தால். இதுவே நீங்கள் கரெக்டான ஒரு ஆப்பில் போய்ட்டு கரெக்டான அமௌண்ட் பே பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்துட்டு இந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே நீங்கள் ஃபேக்காக ஏதாவது ஒரு நிறுவனத்தில் போய்ட்டு மாட்டிட்டீங்க அப்படின்னா ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அதற்கு ரிசர்வ் வங்கி பொறுப்பேற்காது, ஆர்பிஐ பொறுப்பேற்காது அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பழைய ரூபாய் நோட்டுகள் உங்களிடம் இருந்தால் கரெக்டான ஆப் மூலம் நீங்கள் ஆன்லைனில் அப்லோடு செய்து உங்களுக்கு மனதில் திருப்தி இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்துட்டு விற்பவர்கள் வாங்குவர்களிடம் வந்து நேரில் வந்துட்டு மீட் பண்ணி அமௌண்ட்டை பெற்றுக்கலாம். இல்லை நீங்கள் நேரில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நோட்டை வந்துட்டு நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்பிவிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஏதேனும் இதில் சந்தேகங்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி கன்வே பண்ணணும், எப்படி வந்து அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் நடுவில் வந்து புரோக்கர்ஸ் வந்தால் மட்டும்தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இது வந்துட்டு நீங்கள் ஒன் மேன், அதாவது நீங்கள் ஹேண்ட் டு ஹேண்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து செல்லர், நீங்கள் வந்துட்டு ரிசீவர் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறதை நீங்கள் கரெக்டாக கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நடுவில் புரோக்கர்ஸ் வரும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடும், வர இயலாம். ஏன்னா இந்த அமௌண்ட்டு எப்படி அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு அவங்க தகுந்தாற் போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் நடுவில் புரோக்கர்ஸ் வந்துட்டாங்கன்னா ஸோ இட்ஸ் டூ டிஃபிகல்ட் டு ஹேண்டில். ஸோ அதனால் நீங்கள் 1-to-1, அதாவது நீங்கள் செல்லிங்கும் ரிசீவரும் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு பார்த்து கரெக்டான ஆப்பை சூஸ் பண்ணி இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாக்பாட்டு தான். உங்கள்கிட்ட பழைய ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குயிக்கர் ஆப்பர் மூலம் வந்துட்டு இதை நீங்கள் சேல் பண்ணலாம்.
இதற்காக நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்களத வந்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நிறைய மெசேஜஸ் வரும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டான மெசேஜோ அதற்கு நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணால் போதும். எல்லாத்துக்கும் பண்ணணுங்கிற அவசியங்கள் கிடையாது. இதை வச்சு எதுவும் ஸ்பேம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கோங்க. கரெக்டான ஆப்குள்ளே போயிட்டு கரெக்டாக விஷயத்த நீங்கள் கரெக்டாக லீட் பண்ணிங்கன்னா இதில் எந்த வேறு பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதுக்கு ஆர்பிஐயும் அவங்க சொல்லிட்டாங்க, இது நம்மளோட ஓன் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரக்கூடும். இந்த மாதிரி பழைய நோட்டுகள் நிறையா இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியாதவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் 786 அதாவது 786 நம்பர்ஸ் வச்சுருக்க ஏதேனும் சீரியல் நம்பர் உள்ள நோட்டுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த அப்டேட்டில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.